உனக்கு மனைவி எந்த மாதிரிடா அமையணும்? மனைவினா எப்படி இருக்கணும், லட்சணமா இருக்கணும். நான் அப்படியே இது மாரி மாடர்ன் ட்ரெஸ் அதெல்லாம் போடக்கூடாது. அவங்க ஒரு அட்வான்டேஜ் எடுக்க நம்மளும் எடுக்கக்கூடாது. அடிமை வேணும்ன்ற நம்ம ரூல்ஸ் போடக்கூடாதுண்ணா. நீ என்ன பண்ணு, எதனா துணி கடைக்கு போ, ஏதாவது ஒரு பொம்மைக்கு வந்து புடவை கட்டி வச்சிருப்பாங்க, அதை தூக்கி வந்து வீட்டுல வச்சு தாலி கட்டிக்கோ. அதுதான் நீ கேக்குற மாதிரிலாம் நடந்துக்கும். அப்படி சொல்ல வரல, இந்த மாரி வெளில பப்புக்கு போய் அந்த மாதிரிலாம் போவாங்களே. சரி, பப்புக்கு போனா என்ன தப்பு? போனா தப்பு இல்லண்ணா. அது நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு புரியலண்ணா. சரி, அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி யாரையா லவ் பண்ணியிருந்தா உனக்கு ஓகேயா? எப்படின்னா பண்ண மாதிரி எல்லாம் இப்ப ஒண்ணு வச்சிருக்காங்கண்ணா. பிரேக்கப் பண்ணதான் நமக்கு வரும். நம்ம 2 பேரும் வந்து ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிறோம்னு வச்சுக்கோ, பேசுவோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். வழி இது தொடச்சுக்கோங்க. நான் வந்து சரக்கு அடிப்பேன். சரக்குலாம் எப்படின்னா அடிக்க, நானே அடிக்க மாட்டேன். அது என்னோட விருப்பம் தானே. என்ன ஏன் அப்புறம் செலக்ட் பண்றீங்க? புடவை மட்டும் தான் கட்டணுமா? நீங்க எப்பயுமே அதெல்லாம் கட்டணும் தான் நான் சொல்ல மாட்டேன். ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது போனா கொஞ்சம் ட்ரெடிஷனலா இருக்கணும். ஓ, நீங்க அப்ப எல்லா இடத்துலயுமே ட்ரெடிஷனலா தான் வருவீங்களா, வேஷ்டி சட்டை கட்டிட்டு? அப்படி சொல்ல முடியாது. அப்படி இருந்தா லட்சணமா இருக்குன்னு சொல்றேன். லட்சணத்துல தீய வச்சு கொளுத்த. என் கண்ணுக்கு நீ லங்கோடு கட்டாதான் லட்சணமா இருப்பேன்னு சொன்னா கட்டிப்பியாடா? மாடர்ன் ட்ரெஸ்னா என்னன்னு சொல்லுங்களேன். கிராப் டாப் போடுவேன். அது மாதிரிலாம் போட்டு போலாமா நான் வெளில? அது ஏன் விருப்பம்டா? நீ மட்டும் ட்ரௌசர் போட்டுன்னு போற, முட்டில இருந்து முழங்கால் வரைக்கும் தெரியுது.